மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நாம் நேற்றைக்கு பார்த்த அதே வசனத்தை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே அந்த வசனத்தினுடைய முற்பகுதியை நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். எனவே மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, அப்படி அதிசயமான கிருபையை விளங்க பண்ண நேற்றைய நாளின் தலைப்பு தம்மை நம்புவோரை தப்புவிக்கிற தேவன் என்பதாக காணப்பட்டது. இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியாக தம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிற தேவன், தம்முடைய அதிசயமான கிருபை. ஆம், உண்மையாகவே அவருடைய கிருபை அதிசயமாய் கொடுக்கப்பட்டது. அதிசயமான அவருடைய கிருபையை விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 23 24 வார்த்தைகள் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆம், அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபை நம்மை தப்புவிக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு சகாயம் பண்ணுகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அற்ப காலம் உண்ட கோபத்து நிமித்தம் என்னுடைய முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கிருபைதான் நம்மை தாங்குகிறது. மனம் திரும்புகிற வேளையிலே நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பி அவரண்டை வரும்போது நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற மாதேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அன்று பவுல் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது தனக்கு ஏற்பட்ட பலவீனத்து நிமித்தம் பலவீனம் தன்னை விட்டு நீங்கி போகும்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆம், நமக்கும் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய பலவீனத்திலும் பலன் தந்து தாங்கி நம்மை நடத்துகிற மாதேவனாக அவர் இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய கிருபை எப்போதும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. அவருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய கற்பனைக்கு அஞ்சி நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், வார்த்தையில் நிலைத்திருந்து ஜீவிக்கிறவர்கள், அவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாயிருக்கும். அளவற்ற கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்களை பாதுகாக்கும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாளில் உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிற கர்த்தாவே, உம்முடைய கிருபை அப்பா எங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறேன். உடைய கிருபையினால் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, உடைய அதிசயமான கிருபை எங்கள் மேல் விளங்க பண்ணுவீராக. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபையாய் இருக்கிறதுனாலே அந்த மேலான கிருபை, அதிசயமான கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே, எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே, எங்களை நீதிமானாய் நிலைநிறுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை அர்ப்பணித்து செபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.